நான் நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை திருப்பி சொல்றாங்க. நீங்க கேள்வி இருக்கனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும், தனிமனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனிமனுஷனும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வச்சு நீங்க பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார் ஒன்று இருக்கு. என்னோட எண்ணெய் மக்களுடைய நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. மாறி செல்வாய் சாதி கெட்டிக்கானவர் அப்படின்னு ஸ்டாம்ப் குத்தப்படுது. அந்த ஸ்டாம்ப் நான் தகவல் இருக்கேன். மாறி செல்வாய் சாதிக்கு சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாறி செல்வாய் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ். தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாரி செல்வாஜிங்கிறத இங்க வந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவருக்கு தெரியும். அவன் மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமாக சொல்றேன். மாரி செல்வாஜ் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வாய் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வாய் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்க நாட்டி மாத்தாதீங்க, மாரி செல்வாய் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். சரி, ஓகே சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? இல்ல, ஒட்டுமொத்த படத்தையும் அஞ்சு படத்தையும் எனக்கு சிஎம் பாராட்டிருக்காரு, எனக்கு கவர்மெண்ட் பாராட்டிருக்கு, எனக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிட்டு இருக்கு. நீ திருப்பி 10 பேர் எங்கேயாவது பேசலாம் மட்டும் அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாத்த முயற்சி பண்றோம். எவ்வளவு 10 பேர் உட்காந்து சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க. இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாற்றணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேலை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்து 50 பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களே, இப்படி சொல்றாங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேச கட்டதான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக்க வேண்டிய கடமை இருக்கு.